அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம முதல் நபி அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையாக சொல்லப்போனால் அவர்தான் முதல் உருவாக்கப்பட்ட மனிதர். அவர்தான் நம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் நபி அவர்கள் உலகின் பல பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்ட களிமண்ணால் உருவாக்கப்பட்டார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதர் உருவாக்கி முடித்த பிறகு அவருடைய தேவதைகளை அவனுக்கு முன் தலவணங்க சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் திறந்து பார்க்கும்போது அனைத்து தேவதையும் அவர் முன் தலை வணங்குவது கண்டான். இது மரியாதை நிபந்தனை மட்டும்தான். அதற்காக தேவதைகள் அவரை கடவுளாக வணங்குவது என்று அர்த்தமில்லை. சிலம் தாழ்த்துவதும் வணங்குவதும் அல்லாவின் முன் மட்டும்தான். அவர்களில் ஒருவர் மட்டும் இதில் பங்கு கொள்ளவில்லை. அவர் பேர் இப்லீஸ். இவர் ஷைத்தான் என்று அறியப்படுகிறார். அவர் தேவதைகளின் நடுவில் தான் நிற்பார். ஆனால் இவர் அவர்களில் ஒருவர் இல்லை. இவர் குறும்புக்காரர் ஜின். மேலும் இவர் ஆதாம் முன் தலவணங்க மறுத்துவிட்டார். அல்லாஹ் சொன்னார், ஓ இப்லீஸ், நீ அனைவரும் போல தலவணங்காம இருக்க என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு இப்லீஸ் சொன்னார், நீங்கள் களிமண்ணால் உருவாக்கப்பட்ட மனித இனத்துக்கு நான் தலவணங்க மாட்டேன். நான் அவங்களை விட மேலானவன், சிறப்பானவன். ஏனென்றால் நான் நெருப்பிலிருந்து உருவாக்கப்பட்டவன். அல்லாஹ் சொன்னார், அப்படி என்றால் நீ இங்கே இருந்து போய்விடு. நீ உண்மையிலேயே தீண்டத்தகாதவன் அல்லது சபிக்கப்பட்டவன். உண்மையிலே இந்த சாபம் நீ உயிர் விடும் வரை உன்னிடம் இருக்கும். இப்லீஸின் மறுப்பிற்காக வாதம் எடுபடாம போனது. ஆனா அல்லாஹ் அவன் சொன்னது கேட்க மறுத்து விட்டார். பிறகு இப்லீஸ் சொன்னான், அவர் குழந்தைகளை கைப்பற்றி அவர்களை தவறான வழி நடத்தி அவர்களை அழிப்பேன். அல்லாஹ் ஆதாமுக்கு அனைவரின் குணத்தை அறியக்கூடிய சக்தியும் கொடுத்து பேருடன் அவர்களை பற்றி சுருக்கமா சொல்ல சொன்னார். அது ஒரு பறவை, அது ஒரு மரம், அது ஒரு ஆறு. இதை போல நமக்கு தெரிந்த அனைத்து பேர்களும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஆதாமுக்கு அற்புதமான மற்றும் அறிவு பசிக்காக உணர்வை விதைத்தான். அவரின் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து தகுதியும் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். ஆனால் சில காலத்துக்கு பிறகு தனிமையாக உணர்ந்தான். அவரை தவிர அனைத்து விலங்கு மற்றும் பறவைகளுக்கு துணை இருந்தது. அவருக்கு கடவுளின் அருள் பரிபூர்ணமாக இருந்த போதிலும் சில சமயம் துணைக்காக ஏங்கினான். எல்லாம் வெல்ல அல்லாஹ் இதை உணர்ந்தான். ஒரு இரவில் நபி தூங்கிக் கொண்டு இருக்கும்போது அவர் ஆதாமின் விலா எலும்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து ஒரு பெண் துணையை உருவாக்கினார். நீ உன் பெண் துணையை எப்படி அழைப்பாய் என்று அல்லாஹ் கேட்டார். நான் அவளை ஹவ்வா என்று அழைப்பேன் என்று நபி சொன்னார். நபியும் அவர் மனைவியும் நந்தவனத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். அவரை சுற்றி பச்சை பசேன்னு தோட்டம் மற்றும் பள்ளத்தாக்குகள், அழகான நீருடைய மற்றும் நீரோற்றுகள் சூழ்ந்தது. இறைவன் அது அனுபவிக்க சொன்னார். ஆனா ஒரே ஒரு மரத்தை தவிர அல்லாஹ் அவரை தடை செய்தார். இந்த மரத்து அருகில் வராதீங்கள் அல்லது நீங்க தவறா வழி நடத்தப்படுவீர்கள். அந்த ஒரு மரத்தை தவிர வேறு எங்கே வேணாலும் செல்ல அனுமதிக்கப்பட்டார். ஆனா நபியும் அவரோட மனைவியும் ஒரு மனிதர் தானே, மறந்து போனார்கள். பிரச்சனையை உருவாக்கும் ஜின்னான இப்லீஸ் மனிதர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டான். அவர் ஆதாமின் மனதை மாற்ற ஒவ்வொரு நாளும் ரகசியமாக சொல்ல ஆரம்பித்தான், நான் உன்னை அழிவில்லாத மற்றும் நிலையான ராஜ்யத்தை தரக்கூடிய மரத்துக்கு வழிகாட்டுகிறேன். அவன் அவர்களை பாவத்தை செய்ய மேலும் மேலும் தூண்டிக்கொண்டே இருந்தான். அல்லாஹ் அவர்களை அந்த மரத்திற்கு அருகில் போக வேண்டாம் என்று கூறியதை அவரை மறந்தே போனார்கள். மேலும் இப்லீஸ் அவர்கள் பரம எதிரி என்பது கூட. அவர்கள் அல்லாவின் ஒரே ஒரு கோரிக்கைக்கு ஏன் கீழ்ப்படியவில்லை? முடிவாக ஒரு நாள் ஆதாம் மற்றும் ஹவ்வா அந்த மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து சுவைத்தனர். அன்று சுற்றுச்சூழல் மாறியது. அவர்கள் அல்லாவின் கற்றலை அவமதித்ததால் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அல்லாஹ் சொன்னார், நீங்கள் ஒருத்தர் எதிரி. மேலும் நீங்கள் பூமியில் வாழ வேண்டியவர்கள். இப்போது நீங்கள் அங்கே வாழ்ந்து அங்கே இருந்து மீண்டும் அங்கே பிறக்க வேண்டும். ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த பிறகு 40 வருடங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டார். பிறகு அல்லாஹ் ஆதாம் மீது கருணை காட்டி அவனை மன்னித்து அல்லாஹ் சொன்னார், நீங்க மற்றும் உங்க குழந்தைகள் இந்த உலகத்தில் வாழுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் நினைவில் வையுங்கள். என்னிடம் இருந்து வழிகாட்டுதலுடன் ஒரு தீர்க்கதரிசி உங்களிடம் வந்தா அவர் சொல்றது நீங்கள் கேட்க வேண்டும். யார் என் தீர்க்கதரிசி சொல்வதை நம்பாமல் மறுக்கிறாளோ அல்லது வசனைகளை நிராகரிப்பவர்கள் அவங்கள் நரகத்திலே செல்வார்கள். அவர்கள் எப்போதுமே அங்கே வாழ்வார்கள். பிறகு ஹஸ்ரத் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவரின் மனைவி ஹவ்வா உலகத்தின் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களின் இருந்து மனித தலைமுறை தொடங்கியது. ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் சுமார் 90 வருடங்கள் வாழ்ந்து மரணித்தார். இப்லீஸ் தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்கிற பதிலாக ஆணவத்துடன் இருந்தான். என்னபடியில் குரானில் இந்த சம்பவத்தை இருந்து நாம் இந்த வழிகாட்டுதல் பெறுகின்றோம். மேலும் அவர் தந்த வழிகாட்டுக்காக அல்லாவை குற்றம் சாட்டினார். ஆனா ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பண்ண தவறை உணர்ந்து
அல்லாஹ்வுடன் மன்னிப்பு கேட்க தொடங்கினார். அல்லாஹ் அவர் தவறை மன்னிக்கும் வரை. ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட சுன்னத் இது. ஒருவர் தவறு செய்யும்போது அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ் அவரை மன்னிக்கும் வரை. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட உண்மையான ஸ்டோரி. உங்களுக்கு ப்ராஃபெட் சீரீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ப்ராஃபெட் சீரீஸ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.